பையன் தூக்கு மாட்டி இறந்துட்டான். அந்த பையனோட ஆத்மா அந்த ரூம்ல இருக்கிறதுனால அந்த ரூம்ல அமானுஷ்யமான விஷயம்லாம் நடக்குது டாக்டர். எவ்வளவு பெரிய ஸ்கேம் இது. தெளிவா பிளான் போட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணி ஆர்கன்ஸை ஈஸியா திருடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற ஒரே ஒரு பொண்ணு தான் சார் இருக்கு. ஒழுங்காக டாக்டர் வேலையை மட்டும் பார்த்தா அந்த பிரச்சனைலாம் இல்லை சார். பொருள் வந்துடும்ல, நாளைக்கு பொருள் எடுத்து கொடுத்துறேன். என் வீட்டுக்குள்ள பூந்து என் பொண்ணு தொடர்பு நினைச்சது யாருன்னு தெரிஞ்சவனு பாலாஜி. இது ஒர்க் அவுட் ஆகுமா டாக்டர்? நாளைக்கு காலையில் அவன் வருவான். வெல்கம் டு ஆத்மா. நமது எண்ணங்கள் என்பது தொடர்ச்சியான ஒரு இயக்கம். நமது இதய துடிப்பை போல் அதுவும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மனிதர்களால் எண்ண ஓட்டங்களை தடுக்க முடியாது. இது அறிவியல் உண்மை. ஆனால் அறிவியலையும் மிஞ்சிய மனிதர்கள் இந்த மண்ணில் காலம் காலமாக தோன்றியிருக்கிறார்கள். ஒரு உயிர் இயங்குவதற்கு மூளைக்கு எண்ண ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு உயிர் எந்த ஒரு எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் இயங்கினால் அது மனித நிலையிலேயே உயர்ந்த நிலையாக கருதப்படுகிறது. இது சாத்தியமா? முதல் அத்தியாயம், தேவா பாதிரியார். அந்த ரூம் போய் பார்க்கலாமா? நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் 3 பேர் செத்துருக்காங்க. பாடியை மறைச்சு வச்சிருக்கீங்க. கொலை செஞ்சுட்டு பாடியை மறைச்சு வச்சிருக்க காரணத்தை தவிர வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சார், அந்த கொலையை இவர் பண்ணலைங்க சார். நாங்க அந்த கதவை திறக்கும் போது நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? உன் பேய் கதையை கேட்கறதுக்கெல்லாம் இங்க டைம் இல்ல. சஸ்பெக்ட்னு யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சோ நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியிருக்கும். போலாம். டாக்டர், நீங்க எதுக்கு போறீங்க? நான் பார்த்துக்கிறேன் பாலாஜி. ஹலோ, அவர் எந்த தப்பும் பண்ணல. அப்ப அவர் எந்த தப்பும் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பா? நான் தான் பண்ணேன். நீ கொலை பண்றதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் சார். பயப்படாதீங்க. நர்ஸ் மாதிரி பேய் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். இது ஒரு ஜென் ஸ்டோரி. இக்கியூன்னு ஒரு ஜென் துறவி. அவர் தன் குருவோட ரூமை கிளீன் பண்றப்போ
தெரியாம கைப்பட்டு ஒரு டீ கப் உடைஞ்சிருச்சு. அந்த டீ கப் விலை மதிப்பில்லாத ஒண்ணு. தான் குருவுக்கும் அந்த டீ கப் மேல ஒரு தனி பிரியம். அப்ப அந்த குரு ரூம்குள்ள வர சத்தம் கேட்டு அந்த உடைஞ்ச டீ கிளாஸ் எல்லாத்தையும் குருவுக்கு பயந்துட்டு ஒளிச்சு வச்சிட்டாரு. அப்ப குரு உள்ள வந்த உடனே அவர்கிட்ட ஏன் எல்லாரும் சாகுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்ப அந்த குரு, எல்லாருக்கும் அந்தந்த டைம் வரும்போது எல்லாரும் சாகணும், இது இயற்கை, இதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ அந்த இக்கியு உடஞ்ச டீ கப் எல்லாத்தையும் எடுத்து தான் குரு கிட்ட காட்டி, உங்க டீ கப்புக்கும் சாகுற நேரம் வந்துருச்சுன்னு சொன்னாரு. அப்போ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? யோ, அந்த ஆளை கூப்பிட்டு வாங்கயா. வாங்க. நீங்க தான் கொலையே பண்ணலையே, அப்புறம் ஏன்? நான் என் கதையை முடிச்சிட்டேன். நீங்க இன்னும் உங்க கதையை முடிக்கவே இல்லையே. நான் எவ்வளோ சொன்னேன் ஃபாதர், அவர் கேட்கவே இல்லை. எங்க இருக்கார் அவரு? அவர் ஒரு சோதனையும் உங்களுக்குள்ளே நேரிடாத படிக்கு அவர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிற ஆண்டவர். அவர் உங்களுக்காய் மன்றாடுகிற தேவன். அவர் உங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவன். அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்கிற தேவன். அவர் யோகுவை பாதுகாத்ததைப் போல அவர் உங்களையும் பாதுகாப்பார். இந்த சூழ்நிலையை எப்படி சந்திக்கப் போகிறீர்கள் ஆண்டவரே? இது வாய்ப்பில்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கின்ற பதில் தீர்க்க தரிசனமான வார்த்தை. வானங்கள் திறக்கும். எவன்ஸ் வில் ஓபன் ஃபார் யூ ஆல். எங்களுக்காக இறங்குவீர் ஆண்டவரே, பலமா இறங்குவீர் ஆண்டவரே. அப்பா, நீ எங்களோடு உலவுவீராக, எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இணைப்படுவீராக. அப்பா, உங்கள் பரிசுத்த ஆவி எங்கள் மீது ஒளிரணுமே. மாற்று சிந்தனை மாறணுமே. சுய எண்ணங்கள் மறையணுமே. உங்களுக்காய் சிந்திக்கிற எண்ணம் எங்களுக்குள் பரவணுமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது இது? பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் நிறைய ப்ரேயர் அட்டன் பண்ணியிருக்கேனா? சர்ச்சை மட்டும் இல்லை, கோவிலில், மசூதியில். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. இவங்க ஏன் பேஷன்ஸ்? என் பெர்மிஷன் இல்லாமல் இன்னொரு வாட்டி ப்ரேயர் அது இதுன்னு ஏதாவது வந்தீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நர்ஸ், டாக்டர், யாரை கேட்டு இந்த ப்ரேயர் பண்ணாங்கட்டில பெர்மிஷன் கொடுத்தீங்க? டென்ஷன் ஆகாதீங்க டாக்டர். உங்களுக்கு வேணா கடவுள் மேல பேய் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா அதுக்காக அது உண்மையாயிடாது. இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. உங்களால 3 உயிர் போயிருச்சு. என் பையன் மாதிரி அவன். நான் தான் அவனை ஒரு ஹோம்ல இருந்து கூட்டிட்டு வந்து படிக்க வச்சேன். லவ் அது இதுன்னு இங்கதான் அவன் தூக்கு மாட்டிட்டு செத்துட்டான். என்னால அவனை காப்பாற்ற முடியல. யாராலையுமே அன்னைக்கு அவனை காப்பாற்ற முடியல. அட்லீஸ்ட் இவங்களையாவது என்னை காப்பாற்ற விடுங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற ப்ளீஸ். வெளியே போ. என்ன சொன்னீங்க? வெளியே போடான்னு மரியாதையா சொன்னேன். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல டாக்டர். இருந்துட்டு போட்டோம், முதல்ல வெளில போ.
திவ்யா அப்பா வலிக்குதுப்பா, வலிக்குது. என்னாச்சு? இப்ப எதுக்கு அது மேல ஏறணும் நீ? வர ரொம்ப ஓவரா போற திவ்யா நீ. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உஷ்டத்துக்கு என்னடமா பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அது மேல ஏறன சொல்லு. அம்மா பார்க்கணும் போல இருந்துச்சு. பப்பு சாரிடாமா. அப்பா கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்து கொடுத்துருப்பேன்ல. நீதான் பிஸியா இருக்கிய, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நானே போய் எடுத்தேன். சாரிடா, உனக்கே தெரியும்ல ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பிரச்சனை அப்பாக்குன்னு. அதான டென்ஷனில் கத்திட்டேன். நீ வேற என்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போற? அந்த அக்கா பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அவங்க பேசினா புரிஞ்சுப்பாங்கல்ல, ஆனா அவங்க கூட யாருமே பேசுறதில்ல. அதான் நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். இனிமேல் நைட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக கூடாதுன்னா அப்பா மேல கோவமா? தூங்குறீங்களா? விளையாடலாமா? நைட் ஆனால் என் மேலே தலை இருக்கும், ஆனால் காலையில் என் மேலே தலை இருக்காது. நான் யாரு? தலகாணி. ஆ தலகாணி. கரெக்ட். சூப்பர். ஓகே, செகண்ட் கொஸ்டின். எனக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, நாக்கு இல்லை. பட் ஐ கேன் see, smell, hear and taste. நான் யாரு? பிரெயின். சூப்பர் பப்பு, கரெக்டான ஆன்சரு. இரு, இன்னும் கொஞ்சம் டஃபரான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன கேட்கலாம்? சாப்பிட்றதுக்கு என்ன நிறைய பேர் எடுத்துட்டு போவாங்க, ஆனா என்ன யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் யாரு? பிளேட். பப்பு, எல்லாமே டக்கு டக்குன்னு பதில் சொல்ற. இரு, லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப டஃப்பா கேட்குறேன். இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லிட்டினா நீ ஜீனியஸ், இல்லனா நான் ஜீனியஸ். ஓகே? அது எப்படி நீங்க ஜீனியஸ்? அதெல்லாம் அப்படிதான். கேள்வி கேட்காத, பதில் சொல்லு. நான் ஒரு இடத்துல அதிகமா இருந்தா நீ என்ன கம்மியா தான் பார்க்க முடியும். நான் யாரு? இருட்டு. போ போ போ, என்ன போ, எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் சொல்லிட்ட. சூப்பர் பேபி. சரி, தூங்குறியா? குட் நைட். குட் நைட். நேரம் இது பிரபஞ்சத்தின் அங்கமா அல்லது மனித மூளையின் கண்டுபிடிப்பா? நேரமற்ற நிலையில் ஒரு மனிதனால் வாழ முடியுமா? மனித எண்ணங்கள் நேரங்களை தீர்மானிக்கிறதா? இந்த கேள்விகள் உருவாகும் மூளையில்தான் அதற்கான விடையும் ஒளிந்திருக்கிறது. பயிற்சியால் உருவாகும் எந்த ஒரு விஷயங்களும் மூளையில் நினைவாக பதியப்படுகிறது. பின்பு ஒரு வரையறுக்கப்பட்ட வட்டத்திற்குள் சிக்கி எண்ணத்தின் ஓட்டங்கள் வெளிப்படுமே தவிர இது பிரபஞ்சத்தின் காலமாக கருதப்படாது. 2வது அத்தியாயம், ஜனனியின் காலம்.
நம் விருப்பு வெறுப்பு அனைத்துமே நமது பழைய அனுபவங்களால் பெறப்படுகிறது. நாம் ஒருவரை விரும்புவதும் வெறுத்து ஒதுக்குவதற்கும் இந்த அனுபவங்கள் பயன்பட்டாலும் வாழ்க்கையில் சில முக்கியமான சமயங்களில் அது நம்மை அழித்து விடுவதும் உண்டு. 3வது அத்தியாயம், பாலாஜி. எதிர்பாராத திருப்பங்கள் என்பது மனிதனின் மூளைக்கு ஒன்றும் புதிதல்ல. பரிணாம வளர்ச்சி மனிதனை அடுக்கடுக்காய் மேலே வைத்திருந்தாலும் மனதளவில் பரிணாம வளர்ச்சியின் அளவு அவனது அறிவிற்கு எட்டாத ஒன்றுதான். மனிதனின் வக்கிர குணமும் பரிணாம வளர்ச்சியின் ஒரு பகுதியே.